உங்கள் நிலம் உங்கள் அனுமதி. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து திட்டமில்லா பகுதியில் உங்கள் நிலம் அமைஞ்சு அது வருவாய்த்துறை ஆவணத்தில் உங்கள் நிலம் வந்து நஞ்சு என்ற வகைப்பாட்டில் நிலைநிறுத்தப்பட்டு சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் நீங்கள் கோரும் அனுமதிக்காக தடையில்லா சான்று கோரி விண்ணப்பம் அளிக்கிறீங்க. விண்ணப்பம் அளிக்கப்பட்டு நீங்கள் வந்து தரிசு என்று பசலி ஆண்டை ஃபுல்லாகவே வந்து லாஸ்ட்டு 3 இயர்ஸ் இல்லை 5 இயர்ஸை வந்து நீங்கள் கொடுக்குறீங்க. அதில் ஒரு ஆண்டு மட்டும் தென்னைன்னு இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு பயிர் வகைகள் இருக்குது அப்படின்னு இருந்து அதையும் சேர்த்து கொடுத்துட்றீங்க. இப்போ மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து உங்கள் இடத்த வந்து கள இட நேராய்வு செய்கிறாரு. சுற்றி விவசாயம் நடக்குது. நீங்கள் மட்டும் வந்து குடியிருப்பு மனைகளாக பிரித்து லே அவுட்டு விற்க போகிறீங்க அப்படின்னு நீங்கள் வந்து உங்களுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் தடையில்லா கோரும் விண்ணப்பத்தில் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா உங்கள் விண்ணப்பத்தை நிராகரிக்க இயலுமா அப்படின்னா தாராளமாக விண்ணப்பத்தை நிராகரிக்கலாம். ஏன்னா மாவட்ட ஆட்சித்தலைவரின் தனிப்பட்ட அதிகாரம். உங்களுக்கு வந்து அந்த என்ஓசி தடையில்லா சான்று கொடுக்கறதும் கொடுக்காததும் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரின் அதிகாரத்துக்கு உட்பட்டது. ஏன்னா அரசாணை 79 அது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. மாவட்ட ஆட்சித்தலைவர் கள இடைநேராய்வு செய்யும்போது உங்கள் நிலம் வந்து குடியிருப்பு மனைகளாக பிரிப்பதற்கு உகந்ததாக இருக்கணும். விவசாயம் நடைபெறும் இடத்தை அழித்து குடியிருப்பு மனைகளாக பிரிப்பதற்கு உகந்ததாக வந்து அந்த இடம் இல்லை அப்படின்னு அவர் மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து கள இடைநேராய்வில் தெளிவாக இருந்ததுன்னா அதை வந்து உங்கள் விண்ணப்பத்தை நிராகரித்து நீங்கள் விவசாயம் தான் இந்த இடத்துல செய்ய வேண்டும், நீங்கள் வந்து இது வந்து குடியிருப்பு மனைகளாக பிரிக்கிறதுக்கு சரியில்லை. ஏன்னா வந்து உங்களுடைய அடங்கலில் வந்து பசலி ஆண்டு வந்து இப்போ உதாரணத்துக்கு 1433 வந்து பயிருன்னு இருக்குது, நீங்கள் இப்போ வந்து 2 வருஷத்துலேயே வாரீங்க. ஸோ இது வந்து இத்தனை வருஷம் வந்து நீங்கள் அப்போ வந்து வெயிட் பண்ணுங்கள், இதெல்லாம் குடியிருப்பு மனைகளாக மாறினதுக்கப்புறம் வாங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து இந்த பசலி ஆண்டில் வந்து அரசு விதிகளில் வந்து பசலி ஆண்டில் பயிருன்னு இருக்குது, இல்லை தென்னன் இருக்குது, அதனால் என்னால் வந்து தடையில்லா சான்று கொடுக்க முடியாது அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு, ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாருன்னா அது தாராளமாக செல்லும். நீங்கள் வேறு எந்த ஆப்ஷனுக்குமே போக முடியாது. அதுதான் அரசாணை 79 தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நன்றி.